அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சத்தியவசன ஊழியங்களுக்காக விசேஷமாக நீங்கள் பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். சத்தியவசன ஊழியம் என்பது வசனத்தை சார்ந்து ஆண்டவரை முக்கியமாக மகிமைப்படுத்துகிற ஒரு திருவசன ஊழியமாகும். இந்த ஊழியத்திற்காக ஜெபம் செய்யுங்கள். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து நாம் திருமுறையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்தார். இன்றைக்கு இஸ்ரவேலினுடைய இரண்டாவது ராஜாவான தாவீதை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக எவ்வாறு தெரிந்து கொண்டார் என்பதை உங்களோடு கூட விவரிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்ட அந்த சூழ்நிலைகளை 3 குறிப்புகள் வழியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜாவை அல்லது தாவீதை தேவன் ராஜாவாக தேர்ந்தெடுத்த அந்த காரியங்களிலே தேவனுடைய பங்கு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. தாவீது தன்னை ராஜாவாக அவன் அறிமுகப்படுத்தவில்லை. தாவீதை மற்ற மனிதர்கள் ராஜாவாக உருவாக்க முற்பட்டதில்லை. தாவீதை ராஜாவாக அழைத்தது, தெரிந்து கொண்டது யாரென்றால் கர்த்தராகிய தேவன்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்திலே பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்கிறார்: நான் மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாகவும் அல்ல, நான் கர்த்தராலே இந்த ஊழியத்தை பெற்றேன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை குறித்து அவர் விளக்கி சொல்கிறார். ஆகவே தாவீது ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவனுடைய சுயமோ பிற மனிதர்களோ இல்லை. அங்கே கர்த்தருடைய கரமே அங்கு முக்கியமாக செயல்பட்டது. கர்த்தருடைய கரம் செயல்பட்டதினாலே கர்த்தருடைய பராமரிப்பு, கர்த்தருடைய தேவ திட்டம், கர்த்தருடைய உருவாக்குகிற அந்த முறைகள் அந்த இடத்திலே காணப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் தாவீதை சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அதே சமயத்தில் ஏற்ற காலம் வரும்போது இஸ்ரவேல் மக்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர் தாவீதுக்காக அநேக காரியங்களை திரை மறைவிலே அநேக செயல்களை செய்து கொண்டிருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சரித்திரத்திலே செயல்படுகிற ஆண்டவர். ஆகவே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், அதிகாரங்களை உருவாக்குகிறவர். அதிகார பீடத்திலே யாரை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒருவருக்கு தெரியும். அநேகர் எண்ணுகிறார்கள் தங்கள் சுய முயற்சியிலே உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருகிறோம் என்று. ஆனால் ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய, ஆண்டவர் தெரிந்து கொண்டால் ஒழிய, ஆண்டவர் தன் கதவுகளை திறந்தால் ஒழிய ஒருவனும் ஆண்டவருடைய கிருபையினாலே தலைவர்களாக அல்லது ராஜாக்களாக உருவாக்க முடியாது. ஆகவே தாவீதின் தெரிந்து கொள்ளுதலிலே ஆண்டவருடைய கரமே இருந்தது. தாவீதின் தெரிந்து கொள்ளுதலிலே அநேக ஆச்சரியங்கள் காணப்பட்டது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி என்பவன் அவன் சவுல் விழுந்து போன நிலையை குறித்து அவன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறாய்? இதோ உன்னுடைய கொம்பை தைலத்தினால் நிரப்பி பெத்லேமுக்கு செல்,
ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த 1 சாமுவேல் 16:1 பாருங்கள். நான் ராஜாவாக ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதன் பெத்லேமிலே இருக்கிறான். ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதன் ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனாக இருக்கிறான். அவன் யார் என்று தெரியாது. ஆகவே ஈசாயின் குடும்பத்தை சந்திப்பதற்காக பெத்லேமு செல்கிறார். பெத்லேம் ஊரார் தத்தளிப்பாய் சாமுவேலை சந்திக்கிறார்கள். நலமான காரியத்திற்காக நீர் வருகிறீரா என்று. ஏனென்றால் ஒரு தீர்க்கன் ஒரு கிராமத்தை, பட்டணத்தை, ஒரு மக்களை சந்திக்கிறான் என்றால் தற்செயலாக சந்திப்பதில்லை. ஆண்டவர் ஒரு செய்தியோடு, ஒரு திட்டத்தோடு அனுப்பியிருப்பார் என்பது தேவ ஜனத்தின் நம்பிக்கையாகும். பிரியமானவர்களே, இன்னொரு காரியம் என்னவென்றால், சவுலுக்கும் சாமுவேலுக்கு இடையில் உறவு முறிந்திருந்தது. ஆகவே சாமுவேல் பெத்லேம் செல்கிறான் என்றால் ஏதோ ஒரு திட்டம் என்று அறிந்து சவுல் மூலமாய் பெத்லேம் மக்களாகிய தங்களுக்கு ஆபத்து வருமோ என்று அவர்கள் கலங்கினார்கள். அப்பொழுது சாமுவேல் நலமான காரியத்துக்குத்தான் வந்தேன், பலியிட வந்தேன் என்று சொல்லி அவர்களை சுத்திகரிக்கும்படியாக அவர்களை ஆராதனைக்கு அழைக்கிறார். அப்பொழுது அழைக்கப்படும் பொழுது அந்த ஈசாய் ஒவ்வொரு குமாரனாக அந்த சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்துகிறார். முதல் மகனுடைய பேர் அங்கு வேதத்திலே சொல்லப்படுகிறது. அங்கு எலியாப் என்பது. எலியாப் என்றால் பொருள் என்ன? God is my father. அங்கே தேவனாகிய கர்த்தரே தனக்கு பிதா என்கிற பொருள் உடையவன். அவனுடைய உருவத்தை பார்த்தவுடனே, சரீர வளர்ச்சியை பார்த்தவுடனே இந்த சாமுவேல் உண்மையாக இவன்தான் ராஜாவாக அபிஷேகப்பட போகிறவன் என்று எண்ணிய போது கர்த்தர் சொன்னார், நீ அவனுடைய சரீரத்தை பார்க்கிறாய், நான் அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறேன், இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அவனை புறக்கணிக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வதிலே அநேக ஆச்சரியங்கள் உண்டு. என்ன ஆச்சரியங்கள் உண்டு? ஒரு மனிதனை புறக்கணிப்பதிலே கூட ஆச்சரியம் உண்டு. ஆண்டவர் தேர்ந்தெடுப்பதிலே வெளி தோற்றத்திற்கு, சரீர முயற்சிகளுக்கு, மாம்ச பலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. உள்ளான இருதயத்திற்கே அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பாருங்கள், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த எலியாப் வெளியே அவன் சவுல் ராஜாவை போல திடகாத்திரமாய் இருந்தாலும் உள்ளே அவனுடைய ஜீவியமானது தேவனுக்கு உகந்ததாக காணப்படவில்லை. இந்த எலியாப்பை குறித்து 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு 28வது வாக்கியத்திலே தாவீதை எலியாப் சந்தித்த பொழுது அவன் மேல் கோபம் கொள்கிறான், அவனை குறை சொல்கிறான். உன்னுடைய அகங்காரத்தினாலே யுத்தத்துக்கு பார்க்க வந்தேன் என்று சொல்லி பேசுகிறான். ஆகவே குறை சொல்லுகிறவன், கோபப்படுகிறவன், தாவீதை கண்டனம் பண்ணுகிறவன், சூழ்நிலைகளை அவன் எதிர்மறையாக சிந்திக்கிறவன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த எலியாப்பை நான் தள்ளிவிட்டேன் என்று சொன்னார். அடுத்த மகனான அபினாதாப், அந்த மனிதனுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பன் மிகவும் மேன்மை உள்ளவன், மை ஃபாதர் இஸ் நோபிள் என்பதுதான் அந்த பொருள். ஆண்டவர் அவனையும் புறக்கணித்தார். அடுத்து ஷம்மா என்கிற ஒரு மனிதன் வருகிறான், 3வது மகன். அவனையும் கர்த்தர் புறக்கணிக்கிறார். ஷம்மா என்றால் பொருள் என்ன? அமேசிங் என்று பொருள், ஆச்சரியமான ஒரு காரியம் என்று. அவனையும் ஆண்டவர் தள்ளினார். ஆகவே ஆண்டவர் தெரிந்து கொள்வதிலே அநேக ஆச்சரியங்கள் இருக்கிறது. வெளிப்படையான சரீரத்தை வைத்து அவர் ஒருவனை தெரிந்து கொள்வதில்லை. உள்ளான அந்த மன நிலையை அல்லது உள்ளான இருதயத்தின் பண்புகளை வைத்துத்தான் அங்கே ஆண்டவர் ஒரு மனிதனை தலைவனாக, ராஜாவாக தெரிந்து கொள்கிறார். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறவனே கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இதுதான். ஆகவே தோற்றத்தை வைத்தல்ல, இருதயத்தை வைத்து ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அற்பமான மக்களை அவர் தெரிந்து கொள்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். இழிவானவைகளை, அற்பமானவைகளை, இல்லாதவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 7 குமாரர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்தபோது சாமுவேல் கேட்கிறார், வேறு யாராவது மகன் இருக்கிறானா என்று சொன்ன பொழுது அங்கே ஈசாய் சொல்கிறான், இளையவன் ஒருவன் இருக்கிறான்,
அங்கே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். அந்த இளையவனுடைய பெயரை கூட அவன் சொல்லவில்லை. அந்த இளையவன் விருந்துக்கோ ஆராதனைக்கோ அழைக்கப்படாத ஒரு அற்பமான நிலையிலே இருந்த மனிதன். ஆனால் அந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? ஆண்டவர் தெரிந்து கொள்வதிலே அநேக ஆச்சரியம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தோற்றத்தை வைத்தல்ல, அற்பமாக எண்ணப்பட்ட மக்களை கூட கர்த்தர் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய தோற்றங்களை அல்ல, உங்களுடைய வெளிய கல்வியை அல்ல, அல்லது உங்களுடைய தாளந்துகளை அல்ல, உங்களுடைய இருதயத்தின் நிலைமையை அவர் பார்த்து அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதலிலே தேவனுடைய கரம் மாத்திரம் இருந்ததை நான் சொன்னேன். தாவீதின் தெரிந்து கொள்வதிலே அநேக ஆச்சரியங்கள் இருந்ததை நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக, தாவீதின் தெரிந்து கொள்ளுதலிலே இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட திருமுறையிலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்கிற கேள்விகளுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன். அநேகர் சொல்லலாம், ஐயா, என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா? என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்வாரா? என்னை ஆண்டவர் தலைமைத்துவ பணிக்கு தெரிந்து கொள்வாரா? என்னை ஆண்டவர் கரத்தில் வைத்து அவர் பயன்படுத்துவாரா என்று ஏங்கி கலங்கி ஜெபிக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் யார் யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன். அங்கே 1 சாமுவேல் அங்கே 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 11-12 பாருங்கள். ஆண்டவர் யார் தன்னை எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை 5 பாருங்கள். இங்கே சாமுவேல் ஈசாயின் குடும்பத்தாரை ஆராதனைக்கு பலி செலுத்த அன்போடு அழைக்கிறார். அப்படி பலி செலுத்த அழைக்கும் பொழுது உங்களை நீங்கள் பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆங்கிலத்திலே சாங்டிஃபை என்று சொல்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். தங்களை சுத்திகரித்தார்கள், பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். பரிசுத்தம் பண்ணின பிற்பாடுதான் ஆராதனைக்கும் பலிக்கு வர வேண்டும். இதை ஈசாயும் ஈசாயின் குடும்பத்தாரும் ஈசாயினுடைய 7 பிள்ளைகளும் செய்தார்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11-12 பாருங்கள். அங்கு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து வருகிறார்கள். தாவீது வந்த உடனே அவனை கர்த்தர் தன்னுடைய தாசன் மூலமாக அபிஷேகிக்கிறார். இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது வந்த பிற்பாடு சுத்திகரித்தான் என்று வசனம் கிடையாது. அப்படி வசனம் இருந்தால் அவன் சுத்திகரித்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கலாம். என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, என்னுடைய கருத்து என்னவென்றால், தாவீது வனாந்தரத்திலே தன்னை ஆண்டவருக்கென்று ஆயத்தம் பண்ணி சுத்திகரிக்கப்பட்டவனாக இருந்திருக்கலாம் என்பதை என்னுடைய கருத்தாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நான் சொல்ல வலியுறுத்துகிற ஒரு கருத்து என்னவென்றால், எப்போதும் தன்னை சுத்திகரித்து எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக ஆயத்தமாயிருந்து எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21 பாருங்கள். எஜமான் யாரை பயன்படுத்துவார்? பிரியமானவர்களே, எப்போதும் ஆயத்தமாயிருந்து எப்போது தங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிற அந்த பாத்திரங்களை, மனிதர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற என் சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமா? தேவ சமூகத்திலே உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக தேவன் பயன்படுத்துவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவரண்டை நெருங்கி வந்து அவரிடத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் பலவீனங்களை அவரிடத்தில் சொல்லி இரக்கத்தை பெற்று விடுதலையை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பாவ சோதனைகள் மேலே வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவருடைய பலத்திலே நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். யாரை ஆண்டவர் தெரிந்து கொள்வார்? எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். இரண்டாவதாக, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்வார்? எப்போதும் தங்கள் பணிகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிற மக்களை அவர் தெரிந்து கொள்கிறார்.
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். தாவீதின் தகப்பன் சொல்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 19 பாருங்கள். சவுல் ராஜா சொல்கிறார், ஆட்டு மந்தையில் இருக்கிற அங்கே தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 20 பாருங்கள். தாவீதின் தகப்பனான ஈசாய் தாவீதை தன்னுடைய மற்ற மகன்களை யுத்தத்திலே சென்று பார்த்து நலம் விசாரித்து வர வேண்டும் என்று அனுப்பும் பொழுது தன் கையிலே கொடுக்கப்பட்ட ஆடுகளை காவலாளியின் கரத்திலே ஒப்புவித்து விட்டு வருகிறார். அது மாத்திரமல்லாமல் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 பாருங்கள். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கரடி சிங்கம் வந்து அங்கே ஆடுகளை கொன்று போட திட்டமிட்ட போது அவைகளின் வாயிலிருந்து ஆடுகளை காப்பாற்றி போராடுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். இதிலிருந்து நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தாவீது தன் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஆட்டு மந்தையின் அந்த வேலையை உண்மையாய் செய்தான். தன் ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டான். தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை பணைய வைத்து விடுவித்தான். அது மாத்திரமல்லாமல் தன் ஆடுகளை உண்மையாய் அவன் சேவித்தான் அல்லது பராமரித்தான். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களிலே உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிபதியாய் வைப்பார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய பணியிலே உண்மையாய் இருந்ததினாலே ஆண்டவர் தன் ஜனத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய அருமையான மக்களை மேய்ப்பதற்கு அவனை உண்மையுள்ளவனாக எண்ணி தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனை ஆண்டவர் மாற்றினார். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, யாரை கர்த்தர் தெரிந்து கொள்வார்? எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களை தெரிந்து கொள்வார். யாரை கர்த்தர் தெரிந்து கொள்வார்? உண்மை உள்ளவர்களை தெரிந்து கொள்வார். யாரை கர்த்தர் தெரிந்து கொள்வார் என்றால், கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்கள், கர்த்தரோடு வாழுகிறவர்களை தெரிந்து கொள்வார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கு சவுல் ராஜாவின் கரத்திலே உள்ள ஒரு மனிதன், ஒரு வேலைக்காரன், ஒரு போர் வீரன் இப்படி சொல்கிறார் தாவீதை பார்த்து. தாவீதை பார்த்து அவன் சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்கிறார். ஆகவே எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழுகிறானோ, அந்த மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மகா பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, தாவீதின் தெரிந்து கொள்ளுதலிலே ஆண்டவருடைய கரம் இருந்தது. தாவீதின் தெரிந்து கொள்ளுதலிலே ஆச்சரியங்கள் இருந்தது. தாவீதின் தெரிந்து கொள்ளுதலிலே தாவீதின் வாழ்விலே சில பங்குகள் இருந்தது. இந்த அருமையான நாளிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு பயன்படுத்தத்தக்கதாக உங்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கும் உங்களை பயன்படுத்தத்தக்கதாக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் பிரார்த்தனையிலே ஈடுபடுங்கள். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல நாளிலே கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் எங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? ஆண்டவர் எங்களை பயன்படுத்த மாட்டாரா? ஆண்டவர் எங்களுக்கு உன்னத பணியை தரமாட்டாரா என்றெல்லாம் காத்திருந்து ஏங்கி ஜெபிக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளுதலிலே உம்முடைய பங்கு இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். தெரிந்து கொள்ளுதலிலே ஆச்சரியங்கள் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். தெரிந்து கொள்ளுதலிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவரை அறிந்து அர்ப்பணித்தவர்களாக வாழ உதவி செய்யும். இந்த நாட்களில் தங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவித்து வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வல்லமையான காரியங்களை செய்யும். செய்தி கேட்கிற மக்களை தேவனே தெரிந்து கொண்டு அவர்களை ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தும். தலைவர்களாய் மாற்றும். உன்னத ஸ்தானத்துக்கு கொண்டு வரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.